ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போது ஒரு முக்கியமான ஜிஎஸ் கொஷின் பார்க்க போகிறோம். இது எங்கெங்கே யார் யார் தூக்கில் போட்டாங்க இறந்தாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சிவசுப்பிரமணியரார், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை. நம்மளுக்கு கட்டபொம்மன் கயத்தார் கோட்டை தெரியும். அது ஒன்று தெரிஞ்சிருந்தால் கூட கண்டிப்பாக நம்ம இந்த கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். சிவசுப்பிரமணியர் எங்கே? நாகலாபுரத்தில். கட்டபொம்மன் கயத்தார் கோட்டை. மருது சகோதரர் திருப்பத்தூர் கோட்டையில் போட்டு, தீரன் சின்னமலை சிங்கரகிரி கோட்டையில் போட்டிருப்பாங்க. இது புக்கில் எங்கே இருக்குன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதில் எங்கே? செப்டம்பர். கட்டபொம்மன் தூக்கிலிடப்படல் சிவசுப்பிரமணியர் நாகலாபுரத்தில் இல்லைங்களா? கட்டபொம்மன் கயத்தாரில் தூக்கு போட்டிருக்காங்க. இப்போது நான் இது ஒரு பேப்பர் மாதிரி எழுதி என் புக்கிலே வச்சுருக்கேன் பாருங்கள். அடிக்கடி பார்த்தோன்னே மறக்கக்கூடாதுன்றதுக்காக. சிவசுப்பிரமணியன் தான் ஃபஸ்ட்டு தூக்கில் போட்டிருப்பாங்க. 1790 கட்டபொம்மனுக்கு முன்னாடி 1799 செப்டம்பர் 13 நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியத்தை தூக்கில் போட்டிருப்பாங்க. அடுத்து தான் 1979 அக்டோபர், செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர் 16 3 நாள் கூட்டி 16 கயத்தார் கோட்டையில் கட்டபொம்மன். அடுத்து 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர் கோட்டையில் மருது சகோதரர்கள். 1801 நவம்பர் 16 அதாவது கட்டபொம்மன் 16 அக்டோபர் 16, அவங்க தம்பி ஊமத்துறையும் செவத்தையாவும் நவம்பர் 16. நான் 16 ஞாபகம், அண்ணன் தம்பி 2 பேரும் 16 ஞாபகம் வச்சுருக்கேன். 1801 நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிஞ்சியில் ஊமத்துறையும் செவத்தையாவும். 1805 ஜூலை 31 சங்கரகிரி கோட்டை, தீரன் சின்னமலை. ஸோ இது எல்லாமே புக்கிலே தான் சுற்றி இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்குறப்ப கஷ்டத்தை பாருங்கள். மருது சகோதரர்கள்னால் திருப்பத்தூர் கோட்டை எல்லாமே இங்கே சுற்றி இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்றப்ப படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். என் புக்ஸ் நிறைய நோட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கங்கே பிட்டு பேப்பருங்க இருக்கும். இந்த பாருங்கள், அங்கங்கே பிட்டு பேப்பர் இருக்கும். ஜஸ்ட் இது எங்கன்னா எக்ஸாம் போகிறப்ப இது ஜஸ்ட் எடுத்து ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டா ஒரு இவ்வளோ பெரிய புக்கு படிக்கிறதுக்கும் கொஞ்சோண்டு லெஸ் பாருங்கள். எல்லா இடத்துலையும் ஒரு பிட்டு பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ பெரிய கொஷின் படிக்கிறதுக்கும் சின்ன ஒரு பேப்பர் எடுத்து வாசிட்டு போகிறதுக்கும் டைம் ரொம்ப கம்மி இல்லை. நம்மளுக்கு ரொம்ப டக்குன்னு வாசிச்சுட்டு போயிடலாம், ஒரு லைன் பை லைன் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு. ஸோ அதனால் தயவு செஞ்சு படித்ததை நீங்கள் மறுபடியும் ரீகால் பண்ணோம் அப்படின்றப்போ ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் ஆச்சும் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.